வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெயின்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ட்ரெயின்ல ரிசர்வேஷன் செஞ்சு போறவங்களா இருந்தா, இந்த ட்ரெயின்ல இப்படி நெறையா சலுகைகள் இருக்கு. அதாவது உங்களுக்காக ரயில்வே நிர்வாகம் செய்யக்கூடிய வேலைகள நம்ம எப்படி பயனுள்ள விதமா யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதா கிடைக்கும். இப்போ நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணி போறோம். அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு வந்து பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைக்குது. ஓகே. இந்த நம்பர் தான் முக்கியமான நம்பர். அதாவது நம்ம டிராவல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த நம்பர் ஒரு முக்கியமான நம்பராகவே கருதப்படுது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த நம்பர வச்சு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே ஒரு அட்டவணை குடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, உடனே நிவர்த்தி பண்ணி தருவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் பெட்டியில பயணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த பயணிக்கும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா, கோச் கிளீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். கோச் கிளீனிங் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது கோச் நல்லா குப்பையா இருக்கு. இதுக்கு முன்னாடி போனவங்க நெறையா சாப்பிட்டுட்டு கீழ தூக்கி போட்டு போயிறாங்க. அது உங்களுக்கு வந்து அன்ஈஸியா இருக்கு. அப்போ வந்து அவங்கள நம்ம வந்து கோச் கிளீனிங் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது கரண்ட் வரல அப்படிங்கிறதுனா, அந்த கரண்ட் ஒர்க்க நம்ம வந்து பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் பெட் ரோல் அதாவது நீங்க ஏசி இதில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ட ரோல் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ரோல் பண்ண சொல்லலாம். அதுக்குன்னே ஆட்கள் இருக்கு. அடுத்து போஸ்ட் கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஓகே. அதாவது எதுக்காவது யாருக்காவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்கள வந்து நம்ம வந்து பார்க்க சொல்லலாம். அடுத்து வந்து பெட்டி ரிப்பேர் அதாவது நீங்க பயணம் செய்யக்கூடிய கோச் வந்து ஏதாவது வந்து ரிப்பேர் டேமேஜ் ஆயிருந்து, அதாவது கதவுலாம் டேமேஜ் ஆயிருந்து யாராவது பக்கத்தில போய் நின்னா கீழ விழுற மாரி இவங்களுக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னாங்கன்னா, அத நீங்க வந்து பொது நலமா எடுத்துக்கிட்டு நீங்க இவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அத சரி பண்ணி தருவாங்க. அடுத்து டாய்லெட் கிளீனிங் டாய்லெட்டே ரொம்ப மோசமாக இருக்கு. இது அந்நியன் படத்தில வந்து டிடிஆர் அப்படின்னு சொல்லி கத்துவார்ல, அதே மாரி டிடிஆர்ட்ட நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாரி ஒரு மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துரும். அவங்க வந்து உடனடியாக இதுக்கு வந்து எடுப்பாங்க. அடுத்து வந்து வாட்டரிங் அதாவது தண்ணி தீர்ந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்தில யாருக்கும் தண்ணி வந்து கிடைக்கல. அப்போ வந்து தண்ணி நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஒரு ரயில்வே அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரெயின்ல வந்து பயணம் செய்றோம். இந்த மாரி ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். தூங்க படுக்க வசதி இருக்கும். டாய்லெட் வசதி இருக்கும். தண்ணி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து ட்ரெயின்ல வந்து பயணம் செய்றோம். அப்படிங்கிறபோது நம்ம வந்து அந்த தண்ணிக்காக வந்து கேட்குறோம் அப்படிங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில வந்து போட்டிருக்காங்க ஓபி. ஓபி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஹவுஸ் கீப்பிங் அந்த மாரி சம்மந்தமான ஒரு லெட்டர் தான் ஓபி. இதில வந்து கம்ப்ளைண்ட் டைப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோச் கிளீனிங்க்கு சி, எலக்ட்ரிக்கலுக்கு இ, பெட்ரோலுக்கு எல், போஸ்ட் கண்ட்ரோலுக்கு பி, பெட்டி ரிப்பேருக்கு ஆர், டாய்லெட் கிளீனிங்க்கு டி, வாட்டரிங்க்கு டபிள்யூ. இந்த மாரி ஒவ்வொரு லெட்டர் குடுக்குறாங்க. அந்த லெட்டர நம்ம வந்து டைப் பண்ணணும். அதாவது ஓபி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிஎன்ஆர் நம்பர் நல்லா சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களோட பிஎன்ஆர் நம்பர் தான் முக்கியம். அந்த பிஎன்ஆர் நம்பர வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு டாய்லெட் இஸ் நாட் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருங்க. அதாவது டாய்லெட் வந்து கிளீனா இல்ல. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9821736069 ஓகே. இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து மெசேஜ்ல டைப் பண்ணி காமிக்கிறேன். மெசேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க. நான் அவங்க சொன்ன 9821736069 அப்படிங்கிற நம்பர நான் டூ அட்ரஸ்ல அதாவது டூ யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அடிச்சுட்டேன். அடுத்து வந்து அவங்க சொன்ன மாதிரி ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸ்பேஸ் விட்டு டபிள்யூ டபிள்யூனா வாட்டரிங் அதாவது தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடிச்சுட்டு என்னோட பிஎன்ஆர் நம்பர் அதாவது ஒவ்வொரு டிக்கெட் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணாலும் சரி, நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்ல இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட்டுக்கு பிஎன்ஆர் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுத்துருக்கோம். அத நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர் இல்ல. அதாவது தண்ணி இல்ல அப்படிங்கிறதுனால, நோ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாரி குடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. சென்ட் பண்ணிட்டாலே போதும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்திலேயே உங்களுக்கான பிரச்சனைகள தீர்வு பண்ண வந்துருவாங்க ஆட்கள். ஓகே. ஓகே. இது ஒரு புறம் இருந்தாலும், அன்ரிசர்வ் ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்ரிசர்வ் பண்ணி போறவங்களுக்கு இந்த இதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா பொருந்தாது. நீங்க வந்து அன்ரிசர்வ் பண்ணி போயிட்டு இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணி எது பண்ணாலுமே, அவங்க வந்து வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால மேக்ஸிமம் வந்து ரிசர்வேஷன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கான இந்த மாதிரி சில சலுகைகள் கிடைக்கும். அதனால ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு, ஓ! இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கும். அதனால இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க் யூ.